ஏன் கோமதிக்கா, இப்போ நான் என்ன சொல்லி போட்டேன்னு நீங்க ரேஷன் கடையில இருந்து இருக்குன்னு கிளம்பி வந்துட்டீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு அம்பிட்டு கோபம் வருது? என்ன சொல்லி போட்டியா? நீ என்னத்த சொல்லல? இது என்ற மான பிரச்சனையாக்கும். நீ நான் அந்த அரிசியை வித்து தான் வீடே கட்டுற மாதிரி பேசுற நீ. பின்ன அது என்ற மான பிரச்சனை இல்லையா? மான பிரச்சனையோ கோமன பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் வந்து இப்படி ஊர்ல பேசிக்கிறாங்களே அப்படிங்களாக்கான் தான் கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா நடங்க, ஒரு ஜூஸை வாங்கி கொடுங்க, ஜூஸை கீசை குடிச்சு போட்டு முதல்ல பொறுமையா வீட்டுக்கு போலாம் தான் சொன்னேன். நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறி மூக்குக்கு மேல ஏறி அப்படியே விறுவிறுன்னு போயிட்டீங்க. நாங்க கூட வந்தவங்க எல்லாம் என்ன கேனீங்களாக்கும்? ஆமா, எங்களையும் விட்டு போட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க. நான் போனா என்ன, எனக்கு அப்படிதான் கோவம் வரும், நான் அப்படிதான் போவேன். பின்ன இப்படி எல்லாம் பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வராம சும்மா ஈன்னு பல்ல காட்டி இழிச்சுட்டே கிடக்கணுமா நானு? நீங்க பேசுனதுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு, அப்போதைக்கு நான் வந்துட்டேன். அதான் நீங்க என்ற வீட்டு தேடி வந்துட்டீங்கல்ல, பின்ன என்ன, வாங்க உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காரு லட்சுமி. அப்பவும் கோமதி அக்காக்கு தண்ணி மட்டும்தான் கொடுக்க மனசு வருது. ஒரு ஜூஸோ இல்ல ஒரு டீ காஃபியோ இல்ல ஒரு சாப்பாடோ ஆக்கி போடலாங்கிற மனசு இல்ல. ஏங்கா? ஏமா சரசே, பைத்தியமாமா நீ? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல ஒரு சொம்பு தண்ணி தரது தான் நம்ம வழக்கம். வீட்டுக்கு வந்தோடனே வாழையில போட்டு இறக்கி வைக்கிறதுக்கு இங்க என்ன ஆக்கியா வச்சிருக்கு? சரி சரி விடு கோமதி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா எப்படி? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம கூட பழகுறவங்க சும்மா விளையாட்டு கேட்கறாங்க. இதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆனா எப்படி கோமதி ஆகும்? ஆமா, நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களேன்னு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்து சும்மா ஜாலியா எதுவும் பேசுறதுக்கு இல்லப்பா இந்த அக்கா கிட்ட. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே மூஞ்சிய உருன்னு வச்சிட்டு இருக்கு. பா மூஞ்சிய பாரு எப்படி இருக்குன்னு. உன்னை யார் மூஞ்சிய பார்க்க சொன்னா? இந்தா வேணா முதுக பார்த்து பேசு. எனக்கு அப்படிதான் கோவம் வரும், நான் அப்படிதான் பேசுவேன். இந்த மாதிரி கோவத்தை சகிச்சுக்கு இருக்கிறதா என்ற வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டினா வராதுங்க. மூஞ்சியாவது என்னமோ இருக்கும், முதுக பார்த்து பேசினா சுத்தமா கத்திரிக்காய் மாதிரியே இருக்கு. முதல்லயே இந்த அக்கா கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. இது மண்டே வேற கத்திரிக்காய் மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கா. சுத்தமா அடையாளமே தெரியல. கத்திரிக்காய் நினைச்சுதான் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் போல. அக்கா அது உங்க மூஞ்சியவே காமிங்கக்கா, அதை பார்த்தே பேசுறோம். அதுலயாவது கண்ணுக்கு அது மூக்கு ஐன்னு ஏதாவது இருக்கும். ரொம்ப கிண்டல் பண்ணேன்னு பெரிய பொண்ணு, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கா. கோவத்துல ஏதுங்கா நல்ல கோவம் கெட்ட கோவம்னு இருக்கு. கோவனாலே கெட்ட கோவம் தானேக்கா. வா 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 பாரு. அதெல்லாம் அப்பப்ப அப்படிதான் வரும், கண்டுக்காத. சந்தானத்தோட காமெடி டைலாக்கை எடுத்து மாத்தி பேசிட்டு இதுக்கு எருமைக்கு பெருமைய பாரு. என்ன கோமதிங்கா, விட்ட நாள் பூரா என்னை அப்படியே பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருப்பீங்க போல. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? சரி, ஆனது ஆகட்டும், போனது போகட்டும். நீங்க போய் என்ன பண்றீங்க, சட்டு புட்டுன்னு சமையலுக்கு ஆகிற வேலையை பாருங்க. நீங்க ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஜூஸோட போயிருந்திருக்கும். இப்ப பாருங்க, இன்னைக்கு மதியானத்துக்கு எங்க எல்லாத்துக்கும் உங்க வீட்டுல தான் விருந்து. போங்க போங்க, போய் ஆகிற வேலையை பாருங்க. இவளுக்கு என்னத்தை தான் சொல்றது, என்ன சொன்னாலும் சொரண வர மாட்டேங்குதே. லட்சுமி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத லட்சுமி. நான் உன்னை எல்லாம் ஒன்னும் சொல்லல, இந்த பெரிய பொண்ணத்தான் சும்மா திட்டிட்டு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்லங்கோ, நான் உங்களை எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு தான் போவேன், சரியா? அதனால கவலைப்படாம போய் சமையல பண்ணுங்க. நான் லட்சுமி கிட்ட பேசினது உன்கிட்ட சொல்லல, நீயா லட்சுமி? பரவாயில்ல கோமதி, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ சும்மா அப்படி பேச, உன் மனசுல ஒண்ணு இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி வா, நான் போய் உனக்கு சமையலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். இவளுக்கு இங்க இருந்து சாப்பிடாம போக மாட்டாளுங்க. வா. ஏக்கோ, ரசம் சாம்பார் அப்படின்னு வைக்காம கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சிக்கனை வாங்கி பெப்பரை நல்லா தூக்கெல்லாம் போட்டு சிக்கன் பெப்பர் சிக்கன் செய்யுங்கக்கோ, நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கா, அதனால பெப்பரை கொஞ்சம் போடுங்க. காரசாரமா செஞ்சுங்கன்னா குருமிளகு சளிக்கு ரொம்ப நல்லதாமா. 2 மணி நேரங்களுக்கு பிறகு. ஓ அப்பாடா, நல்லா வயிறு முட்டை கழுத்து வரைக்கும் ஒரு புடி பிடிச்சாச்சு. வா பெரிய பொண்ணு, இப்படி கொஞ்சம் காத்தாட திண்ணையில உட்காரலாம். இங்க நல்லா விசேஷம் காத்து வருது பாரு. என்னை விட்டு போட்டு வந்துட்டீங்க? ஆமா, இவளை விட்டு போட்டு பாரிஸ்க்கு இல்ல லண்டனுக்கு போயிட்டோம். பெருசா கேட்க வந்துட்டா. வாடி, கை கழுகுறத கை கழுவதோட நிக்காம அங்கேயும் நின்று நக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். எப்படியோ எப்போ நக்கி முடிச்சு நீ எப்போ வருவியோன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி, நக்கி முடிச்சுட்டு மெல்லாம வரட்டும்னு சொல்லிட்டு எப்போ கை கழுவிட்டு வான்னு சொல்லி நாங்க கை கழுவிட்டு வந்து இங்க உட்காந்துட்டோம். அதுக்கு இல்லைங்கக்கா, அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாத்துக்கோங்க. அதனால தான் விடவே மனசு இல்ல, கொஞ்சம் நக்கிட்டு இருந்தேன். இந்த குண்டால இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடணும்க்கா. என்னங்கிறீங்க? ஆமாம்மா, நல்ல ஐடியா. கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கிண்ணத்துல எடுத்துட்டு போயிட்டோன்னா நைட்டு சப்பாத்திக்கு பார்த்து சுட்டு இதை வச்சு சாப்பிட்டோன்னு வையி, டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்கும்டி. அடி பைத்தியக்காரிகளா, குண்டால எங்க இருந்துட்டு இருக்கும்? நான் தான் குண்டாக்குள்ளேயே சோத்த போட்டு நல்லா பரட்டி என் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டேனே. இந்த குண்டாலெல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த அக்கா கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. கொஞ்சமாவது விட்டு வச்சிருக்கலாம்லக்கா, நாங்க கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்காவது கொண்டு போயிருப்போம். அடி போங்கடி, எனக்கு அந்த கிரேவியை விடவே மனசு இல்ல. கோமதி அக்கா என்ன பண்ணுச்சு, கடைசியில இருந்தது கொஞ்சம் அது புருஷனுக்கு எடுத்து வச்சுக்கிச்சு. நான் பாக்குற வரைக்கும் பார்த்தேன். இனியும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுன்னு இருந்த சோத்தையெல்லாம் அந்த குண்டாக்குள்ள கட்டி நல்லா பரட்டி வாயில போட்டு தாண்டி கடைசியா கை கழுவ வந்தது. ஆமா, லட்சுமி அக்காவும் கோமதி அக்காவும் சேர்ந்து சமைச்சிருக்காங்க. அதான் இவ்வளோ அருமையா இருந்திருக்கு. நமக்கெல்லாம் என்னமோ இந்த அளவு பக்குவமே வர மாட்டேங்குது. ஏன் பெரிய பொண்ணு?
பக்குவம் வர மாட்டேங்குதா? அதுக்கெல்லாம் வீட்டுல தொடர்ந்து சமைச்சிட்டே இருந்தா தாண்டி எதுவா இருந்தாலும் பழக்கம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். நீ தான் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா சமைக்கிறது, பின்ன எப்படி உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சமைக்க பழக்கம் வரும்? ஆமா, உனக்கு தெரியுமா நான் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா சமைக்கிறேங்கிறது? நீ பண்றதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காத. ஏய், ஏன் தெரியாம உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம இங்க நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிருக்கியா? ஒரே ஒரு நாள் குழம்பு ஆக்கிட்டு அந்த குழம்பைய ஒரு வாரத்துக்கு சூடு பண்ணி சாப்பிடுறவ நீ என்னை சொல்றியாக்கும்? என்னங்க சொல்றீங்க? ஒரு குழம்பு ஒரு நாள் ஆக்கிட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுறாங்களா? ஐயா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. என்னடி தெரியாதுங்கிற? இந்த விஷயம் ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதுங்கிற? இவ அப்படிதான் பண்ணுவா. ஒரு குழம்ப ஒரே ஒரு நாள் ஆக்கிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு சூடு பண்ணி சாப்பிடுவாரி. அதைவே அவ புருஷனுக்கு கொடுப்பா, அவளும் சாப்பிடுவா, பிள்ளைக்கு கொடுப்பா. எப்படி இருக்கான்னு பாரு. இவ மத்தவங்கள சொல்ல வந்துட்டா. அதுக்கு நான் பரவாயில்ல போலயே. நான் ஒரு குழம்பு ஆக்கினா மினிமம் ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன்க்கா சூடு பண்ணி. என் மாமியார் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சோறு இது தாளிச்சு போட்டு கொடுத்துருவேன். சூப்பர்டி, உங்களை மாதிரி தாண்டி இருக்கணும். என் இனமடி நீ, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் நீ அக்கா மாதிரி வர முயற்சி பண்ணிட்டு இருக்க. இன்னும் உன் சாதனைகள் ஒரு 2 நாளுங்கிறது ஒரு வாரம் ஒரு மாதமாக தொடரட்டும். அப்படியே வச்சு சூடு பண்ணி தின்னு சாவுங்கடி. நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுங்கடி. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏதாவது தொலை போகுது, பைத்தியக்காரிகளா, இப்படி எல்லாம் திங்கக்கூடாது. அட போங்கக்கா, டெய்லி யாருங்க சமைச்சிட்டு இருக்க முடியும்? ஒரு நாளுக்கு ஒரு டைம் சமைச்சிட்டோமா, ஏதோ சாதத்தை மட்டும் வச்சு விட்டோமா, ஒரு முட்டையோ அப்பளத்தையோ ஏதாவது ஒரு பொரியலை பண்ணோமா, வேலை முடிஞ்சிடும். அது போய் டெய்லி குழம்பு ரசம் அது இது மோருன்னு அத்தனையும் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? அதனால ஒரே ஒரு நாள் ஏதோ ஒன்று சமைச்சு வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஒரு அப்பளத்தையோ ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு பேசாம சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம். அப்படி சொல்லுவோமா? இந்த மரமண்டிக்கு நல்லா புரியவை. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல நாம இவ்வளோ சிக்கனமா ஒரு நாள் சமைச்சிட்டு இவ்வளோ சிக்கனமா வச்சு திங்குறோம்னு சொல்லி அவன் நம்மளை பாராட்டாம எப்படி பேசுற பத்தியா? பாராட்டுறாங்க. உங்களை தானே தேடிட்டு இருக்காங்க. ஆஸ்கர் அவார்டு கொடுக்கறதுக்கும் இந்தியாவில் ஜனாதிபதி கையால் அவார்டு வாங்குறதுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருக்காங்களாமா. போய் முதல்ல உங்க பேரை கொடுத்துருங்கடி. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பாராட்டுகள் கிடைக்கும். என்ன பெரிய பொண்ணு, அதான் வந்தா முடிஞ்சிருச்சே, கிளம்பலாமா? போங்கக்கா, வீட்டுக்கு போகவே மனசுல. இப்படியே இங்கேயோ எல்லாரும் ஒட்டுக்கா நல்லா ஜாலியா பேசிட்டு இப்படியே உட்காரலாம். அடி, அதுக்குன்னு நாள் பூராவும் இங்கே உட்காந்துக்க முடியுமா? உன்ற மாமியார் எல்லாம் வீட்டுல தனியா இருக்கும்ல, உமா மாமியாரும் தனியா தான் இருக்கும். போய் பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்க சாப்பிட போட்டு கொடுக்க ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல. என்னோட மாமியார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா. என் மாமியார்லாம் அவங்களாவே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடி, உன் மாமியார் எப்பவுமே பிரச்சனை இல்லைதான். அதுக்குன்னு பெரிய பொண்ணு மாமியார் அப்படி இல்லை தேவையில்லாம அவ்வளோதான் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். அதை போய் வீட்டில் இருக்கிற வேலையாவது பார்க்கலாம்ல. சே இப்ப அந்த சீன்கெல்லாம் இடமே இல்லைங்கக்கா. என் மாமியார் சூப்பரா மாறிடுச்சு. என்னைய அதோட செல்ல மருமகன் சொல்லிச்சு தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? அப்படியா? இந்த அதிசயம் எப்ப நடந்துச்சு? ஆமாண்டி உமா, அது என்ன விஷயம்னா, நான் என் புருஷன்கிட்ட ஒரு மாசம் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, உடம்பு மூஞ்சி கை காலில் ரொம்ப வரவரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என் மாமியார் கேட்டு அது என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி நீ வாங்குறப்ப இனிமேல் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாங்கு, இளமையா மாறதுக்கு க்ரீம் இருந்தா சொல்லி பெரிய பொண்ணு அப்படின்னு இப்போ என் காலை சுத்தி வந்துட்டு இருக்கு. என்கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்கு. அது தெரியுமா? அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம் பெரிய பொண்ணு. மாமியாரும் மருமகளும் எப்படியோ நல்லா ராசியாகி இருந்தீங்கன்னா போதும்பா. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா, யாரோட தொலையும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், பூஜாவை கூட்டிட்டு இப்போ ஆடி மாசமே முடிஞ்சிடும் போல. ஆடி தள்ளுபடிக்கு நல்ல சாரி கிட்டே ஏதாவது போய் பார்த்து நல்ல சாரியா அவன் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் தானே, அதுக்கு போய் ஆஃபர்ல நல்ல சாரியா பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க, இங்க சும்மா இருக்கிறது அங்கே கடைக்கு போயாவது நல்ல ஜாலியா ஏசியில் உட்காந்துட்டு நல்லா ஊர் சுத்திட்டு வரலாம். ஐயோ, அதுக்கு பூஜை இல்லையே பெரிய பொண்ணு. அவதான் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காளே. போயிருந்தாலும் இப்போ வந்துருவாள்லக்கா. இல்ல பெரிய பொண்ணு, அவ 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னா. சரிங்கக்கா, அவ இல்லன்னா என்ன, வாங்க நாம போய் வேணா சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வேணாலும் வந்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு பூஜா வந்ததுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சாரியை எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ, நான் எப்படி திருப்பின்னு கிளம்பி வரது? என் பிள்ளைங்க எல்லாம் காலேஜ்க்கு போயிருக்காங்க. அவங்க வந்து என்ன தேடுவாங்கல்ல, பின்ன எப்படி நான் வர முடியும்? என் பொண்ணு கூட தான் காலேஜ்க்கு போயிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி சொன்னா வேலை முடிஞ்சு. சரி அது சொல்லிடுவேன். சரி, அப்படி கிளம்புறேன்னா சீக்கிரம் கிளம்புங்க. இப்போ மணி பாரு 3 ஆக போகுது. சரி, அப்ப நானும் என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்க்கா. அப்பதான் என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தானே எங்க மாமியார் நல்லபடியா பாத்துப்பாங்க. சரி, நானும் என் மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். யார் கிட்ட சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி வாங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வர முடியும். இந்த பெரிய கடைகளுக்கெல்லாம் வந்த இந்த ஏசியோட சேர்த்து ஒரு நல்ல மனம் வருதுப்பா. அதுவே நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஆமா, இந்த ஏசி இருக்கறனால தான் ஷாப்பிங் பண்ண வரவங்களுக்கு அலுப்பே தெரியாம, எந்த ஒரு டயர்ட்னஸும் ஆகாம எவ்வளவு வேணாலும் உட்காந்து நேரம் போறதே தெரியாம புடவை எடுக்கிறதே எடுத்துட்டே இருப்போம், சுடிதார் எடுக்கிறதே எடுத்துட்டே இருப்போம். ஆமா, அப்படியே நீங்க எடுத்துட்டாலும் நான் என்ன சொல்லல பெரிய பொண்ணு, பொதுவா சொல்றேன். ஆனா நல்லா குளுன்னு இருக்கு. வணக்கம், வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க? புடவை தான் பார்க்கணும். நல்ல புடவையே காமிங்க. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு கட்டிட்டு நிக்கிற மாதிரி காமிங்க. சரிங்க மேடம், உள்ள வாங்க. பெரிய பொண்ணு, இங்க பாரு எவ்வளவு புடவை இருக்குன்னு. எல்லாமே நல்லா இருக்கு. சிம்பிளா நீட் லுக்ல இருக்கும். வேணா ஒன்னு எடுத்து நம்ம கட்டி பார்க்கலாமா?
காசா பணமா வா எடுத்து கட்டி பார்க்கலாம். கட்டி பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேட்சிங்காக நம்ம ப்ளவுஸ் எதுவும் இல்லையே. ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது ஒரு சாரி செலக்ட் பண்ணிட்டு ரெடிமேட் ப்ளவுஸில் போய் மேட்சிங் ப்ளவுஸ் ஒன்று ட்ரை பார்க்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்துருந்தீங்க. சரியா? சரி வா அப்போ போகலாம். அடிக்கடிக்கு முதல்ல போய் புடவையை செலக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ளவுஸை போய் பார்க்கலாம். வா. பெரிய பொண்ணு நீ எனக்கு ஏதாவது நல்ல புடவையா பார்த்து செலக்ட் பண்ணு பெரிய பொண்ணு. ஏன் அது கூட உனக்கு கையால் ஆகாதா? உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. உன் செலக்ஷன் நல்லா இருக்குமே சொன்னா என்னமா ரொம்ப தான் பண்ற நீயே. சரி விடு நானே பாத்துக்கிறேன். ஏங்கா ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்பெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு போயிடுறீங்கக்கா. ஐயா இவ ஒருத்தி சின்ன குழந்தைங்க மாதிரி விட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கடி உன்னை எப்படி விட்டு போயிட்டோம்? அங்க இருந்து ஒரு 4 எட்டு வச்சு இங்க வந்தோம், அது போய் விட்டு போயிட்டோங்கிறியா? ஏன் உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறோம். வாங்க லக்ஸே, நீங்களும் கோமதியாகவும் போய் அங்க புடவை பார்த்துட்டுங்க. நான் இங்கெல்லாம் ஏதோ நல்ல புடவை இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். சரி வா லட்சுமி நாம போலாம். இங்க என்னக்க புடவை பார்க்க போறீங்க? இங்க எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா தானே இருக்கு, அவ்வளோக்கா ஒன்றும் கிராண்டா தெரியலையே. சிம்பிளா இருந்தாலும் இதை கட்டுற விதத்துல கட்டினா நல்லா லுக்கிங்கா சூப்பரா இருக்கும்டி. அதான் சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்ப சரி சொல்லுங்க மேடம், எப்படி சாரீஸ் எடுக்கட்டும்? நல்ல சாரியா எடுமா, பட்டு சாரியா பார்த்து எடு. அதான் மேடம் எப்படின்னு கேக்குறேன். பட்டு சாரினாலும் நீங்க டிசைன் சொல்லுவீங்களே, இந்த மாதிரி மாங்காய் டிசைன், இந்த கலர் அந்த மாதிரி சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எப்படி வேணும்னு சொல்லி தான் கேக்குறேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க டிசைனை பார்த்து எடுமா. சரிங்க மேடம். இந்த சாரியை பாருங்க மேடம், இது கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இது சில்வர் கலரு, இதுலயே கோல்டு கலரும் இருக்கு. இது வந்துட்டு சூப்பரா இருக்கு மேடம். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு நின்னோம்னா அந்த வீடியோ இதெல்லாம் எடுக்கிறப்ப அந்த லைட்டிங்கு இதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க மேடம். ஏன் கோமதி நீ என்ன சொல்ற? இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வெள்ளை கலராக இருக்கு லட்சுமி, வேண்டாம். ஏமா பொண்ணு இது கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறத பார்த்து எடுத்து போடுமா. சரிங்க மேடம். இந்த சாரியை பாருங்க மேடம், சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வரும். சாரி ஃபுல்லாக புட்டா ஒர்க் இருக்குங்க மேடம். இது நல்லா தான் இருக்கு, ஆனால் இது அவள் இப்போ தானே பூ வைக்கிறதுக்கு வந்து போட்டுட்டு நின்னா, இதே மாதிரி கலரில் தானே கட்டிட்டு வந்து நின்னா. ஏங்கா செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை உமா, லட்சுமிக்கு இந்த 2 புடவை காட்டினா அந்த பொண்ணு, இது 2ம் பிடிக்கல. சரி வேற பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி சரி பார்ப்போம். இனி அதான் கடை முழுக்க புடவையாக தானே இருக்கு, எவ்வளோ புடவை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். எல்லாம் நம்ம கடை தான். ஏமா பொண்ணு ஒரு நல்ல புடவையாக எடுத்து காட்டுமா. இந்த மாதிரி ஏனோ தானெல்லாம் காட்டிட்டு இருக்காதம்மா, கல்யாண பொண்ணுக்கு கட்டுற மாதிரி நல்ல புடவையாக எடுத்து காமி. இது எல்லாமே நல்ல புடவைங்க தாங்க மேடம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இதுதான். இந்த மாதிரி புடவைங்கெல்லாம் நல்ல மூவிங்க இருக்குங்க மேடம். லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காததை நாங்கள் எடுக்க முடியுமாம்மா? கொஞ்சம் நல்ல கலரா நல்ல புடவையா பார்த்து காமிமா. விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஒரு 5000 10,000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். சரிங்க மேடம். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க.